Good morning students, I am Jayaraman, Zoology Master from Tennichu Academy. Now we are going to discuss about Chapter 3, Reproductive Health, Part 3. இப்போ பேரியர் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன, இந்த டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேரியர் மெத்தட்ஸ். In these methods, the ovum and sperm are prevented from meeting so that fertilization does not occur. அதாவது பேரியர் மெத்தட் அப்படின்னா தடுப்பு வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபெர்டிலைசேஷன் நடக்காம தடுக்கக்கூடிய வழிமுறைகள். அதாவது ஓவம் ஸ்போம் இந்த ரெண்டும் மீட் பண்ணாமல் தடுக்கும். ஓவமும் ஸ்போமும் மீட் பண்ணாமல் தடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் பேரியர் மெத்தட்ஸ். இதனால் ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் போகலாம். நம்மளுடைய நோக்கமே ஃபெர்டிலைசேஷன் நடக்கக்கூடாது, புரியுதுங்களா? இந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேரியர் மெத்தட்ஸை நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் நிறைய டைப் இருக்குது. என்னென்ன டைப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். கெமிக்கல் பேரியர் அப்படின்னா என்ன? கெமிக்கல் பேரியர் அப்படின்னா வேதியியல் தடை. சில வேதிப்பொருளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் தடுக்க முடியும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கெமிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோமிங் டேப்லெட்ஸ், மெல்டிங் சப்போசிட்டோரிஸ், ஜெல்லிஸ் அண்ட் creams are used as chemical agents that inactivate the sperms in the vagina. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோமிங் டேப்லெட்ஸ் அப்படின்னு எனக்கு, அதாவது இது வந்து இந்த டேப்லெட்ஸை எடுத்துக்கிறதுனால நுரையை உருவாக்கும். அதாவது இந்த ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் ஒரு நுரை மாதிரி உருவாக்கி ஸ்போமை உள்ளுக்குள்ளார என்ட்ராகாமல் தடுக்கும். ஸ்போமை உள்ளுக்குள்ளார என்ட்ராகிறத தடுக்கும். அதுதான் ஃபோமிங் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் மெல்டிங் சப்போசிட்டோரிஸ் அப்படின்னா உட்கரையும் மாத்திரைகள். இந்த மாத்திரையை சாப்பிட்றதுனால உள்ளுக்குள்ளார என்னாகும், இது கரைஞ்சி ஸ்போம் உள்ளுக்குள்ளார வர்றதை தடுக்கும். அது மெல்டிங் சப்போசிட்டோரிஸ். ஜெல்லிஸ் ஒரு வழவழப்பான ஒரு திரவத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஸ்போம் உள்ளுக்குள்ளார நுழையிறத தடுக்கும். ஒரு வழவழப்பான ஒரு பொருளை உருவாக்கும் இந்த ஜெல்லிஸ். அந்த வழவழப்பு தன்மையில் ஸ்போம் கருப்பைக்குள்ளார நுழையாது, அங்கேயே தடுத்து நிறுத்தப்படும். அண்டு க்ரீம்ஸ், களிம்புன்னு சொல்லுவோம், இதெல்லாம் பயன்படுத்தலாம். ஆர் யூஸ்ட் ஆஸ் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ், இதெல்லாம் ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லலாம். தட் இன்ஆக்டிவேட் த ஸ்போம்ஸ் இன் த வெஜினா. அப்போ ஸ்போம் வெஜினாவுக்குள்ளார என்ட்ரானாலும் அந்த ஸ்போமை என்ன பண்ணிடும், இன்ஆக்டிவேட் பண்ணிடும். இன்ஆக்டிவேட்னா என்ன, செயலிழக்க வைக்கிறது. ஸ்போமை வந்து அந்த வெஜினாவிலேயே செயலிழக்க வைக்கிறது. இதனால் ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் தடுக்கலாம். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், கெமிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப் என்ன, மெக்கானிக்கல் பேரியர் அப்படின்னா என்ன? மெக்கானிக்கல் பேரியர். காண்டம்ஸ் ஆர் a thin sheath used to cover the penis in male, whereas in female it is used to cover vagina and cervix just before coitus so as to prevent the entry of ejaculated semen into the female reproductive tract. ஆக்சுவலாக மெக்கானிக்கல் பேரியரில் எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா காண்டம், அதாவது நிரோத் அப்படிங்கிற ஒரு ரப்பரால் செய்யப்பட்ட ஒரு பொருளை பயன்படுத்துகிறாங்க. இது மேலுக்கும் பயன்படுத்திக்கலாம், ஃபீமேலுக்கும் பயன்படுத்திக்கலாம். மேல் வந்து அவங்களுடைய பென்னிஸில் கவர் பண்ணிக்கலாம், ஃபீமேல் வந்து அவங்களுடைய வெஜினல் ட்ராக்டுக்குள்ளார நுழைச்சி செர்விக்ஸை மூடும்படி செஞ்சுக்கலாம். வெஜினாவினுடைய ட்ராக்டுக்குள்ளார நுழைச்சி அந்த செர்விக்ஸ் உள்ளுக்குள்ளார செர்விக்ஸ் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த செர்விக்ஸ் பார்ட்டை கவர் பண்ணிக்கலாம். இதனால் இது எப்போ அணியணும் அப்படின்னா காய்டஸுக்கு முன்னாடி. காய்டஸ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேட்டிங். இந்த ப்ராசஸுக்கு முன்னாடி ஆணும் யூஸ் பண்ணிக்கலாம், பெண்ணும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் என்னாகும், ஆண்லேருந்து வெளியாகக்கூடிய அந்த செமன்
எங்கே நுழையாது? பெண்ணினுடைய வெஜினாவுக்குள்ளார என்ட்ராகாது. வெஜினாவுக்குள்ளார என்ட்ராகிறத தடுக்கும். அதுக்கு தான் இந்த காண்டம் பயன்படுத்துகிறாங்க. புரியுதுங்களா? ஓகே. திஸ் கேன் ப்ரிவென்ட் கான்செப்ஷன். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா கருவுறுதல் தன்மையை தடுக்க முடியும். அதாவது கருவுறாமல் தடுக்க முடியும். இங்கே கான்செப்ஷன் அப்படின்னா கருவுறுதல் தன்மை, அதை தடுக்க முடியும். காண்டம்ஸ் ஷுட் பி டிஸ்கார்டட் ஆஃப்டர் எ சிங்கிள் யூஸ். அதாவது காண்டத்தை வந்து ஒரு முறை தான் பயன்படுத்தணும். ஒரு முறை பயன்படுத்தணும்னா அதை தூக்கி எரிஞ்சிடணும். டிஸ்கார்டட்னா தூக்கி எரிஞ்சிடலாம். காண்டம் ஆல்சோ சேஃப்கார்ட்ஸ் த யூசர் ஃப்ரம் எய்ட்ஸ் அண்ட் எஸ்டிடிஸ். பொதுவாக காண்டத்தை பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா எய்ட்ஸு மற்றும் எஸ்டிடி போன்ற நோய்களிடமிருந்து பாதுகாப்பை தரும். எய்ட்ஸு அண்ட் எஸ்டிடிஸ் இந்த நோய்களிலிருந்து பாதுகாப்பை தரும். எய்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அக்வைர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டிசீஸ். இட் லீட்ஸ் டு டெத்து. அண்ட் எஸ்டிடி ஆல்சோ சேம், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? சிஃபிலிஸ், கொனேரியா. இது ரெண்டுமே எஸ்டிடி தான். சிஃபிலிஸ், கொனேரியா. இது நம்ம அடுத்த டாப்பிக்கில் படிப்போம். இப்போ இந்த ரெண்டு நோய்களையும் தடுக்க முடியும். எதை பயன்படுத்துறதுனால? காண்டம் பயன்படுத்துறதுனால. சரி, காண்டம் வந்து எதனால் தயாரிக்கப்பட்டது? காண்டம்ஸ் ஆர் மேட் ஆஃப் பாலியூரித்தேன். பாலியூரித்தேன், லேட்டக்ஸ் அண்டு லாம்ஸ்கின். புரியுதுங்களா? காண்டம் எதனால் தயாரிக்கப்படுது? பாலியூரித்தேன், அப்புறம் லேட்டக்ஸ். லேட்டக்ஸ்ங்கிறது ஒரு ரப்பர். அண்டு லாம்ஸ்கின். லாம்ஸ்கின் அப்படிங்கிறது ஆட்டுத்தோல். ஸோ இதையெல்லாம் பயன்படுத்தி காண்டம் தயாரிக்கப்படுது. நெக்ஸ்ட், டயாஃப்ரம்ஸ், cervical caps அண்ட் வால்ஸ். டயாஃப்ரம் அப்படின்னா என்ன? டயாஃப்ரம், cervical caps அண்ட் வால்ஸ். வால்ஸ் அப்படிங்கிறது மறைப்பு திரைகள் அப்படின்னு அர்த்தம். மறைப்பு திரைகள். இது எல்லாமே பெண்களுக்குரியது, பெண்களுக்கான காண்டம்ஸ். ஆர் மேட் ஆஃப் ரப்பர் and are inserted into the female reproductive tract to cover the cervix before coitus in order to prevent the sperms from entering the uterus. ஆக்சுவலா இது வந்து ரப்பரால் செய்யப்பட்டது. இந்த பெண்களுக்கான காண்டம் எதனால் செய்யப்பட்டிருக்கு? ரப்பரால் செய்யப்பட்டது. இது பெண்களுடைய ரீப்ரொடக்டிவ் டிராக்டுக்குள்ளார நுழைச்சி செர்விக்ஸ் பகுதியை மூடிக்கலாம். இது பெண்கள் பொருத்திக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா ஆண்களினுடைய செமன் ஆர் ஸ்போம்ஸ், ஆண்களுடைய செமனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போம்ஸ் எதுக்குள்ளார நுழையாது? வெஜினல் டிராக்டுக்குள்ளார நுழையாமல் தடுக்க முடியும். புரியுதுங்களா? வெஜினாவினுடைய டிராக்டுக்குள்ளார the sperms cannot be entered, நுழையாமல் தடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த டயாஃப்ரம்ஸ், cervical cap, வால்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இது பெண்களுக்கானது. நெக்ஸ்ட், ஹார்மோனல் பேரியர் அப்படின்னா என்ன? சில ஹார்மோன்களை பயன்படுத்தி ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் தடுக்க முடியும். It prevents the ovaries from releasing the ova and thickness the cervical fluid which keeps the sperm away from ovum. அதாவது இந்த ஹார்மோனை பயன்படுத்தினால என்ன யூஸ் அப்படின்னா ஓவரியிலிருந்து எக்கு ரிலீஸ் ஆகாமல் தடுக்கும். எப்பவுமே ஓவரியிலிருந்து தான் எக்கு ரிலீஸ் ஆகும், அது ரிலீஸ் ஆகாமல் தடுக்கும் த ஹார்மோன். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? செர்விக்ஸில் இருக்கக்கூடிய செர்விக்கல் ஃப்ளூயிடை திக்னஸாக மாற்றிடும். செர்விக்கல் ஃப்ளூயிடை திக்காக மாற்றிடும். இதனால் என்னாகும் அப்படின்னா ஸ்போம் எங்கே நுழையாது? யுட்டரஸ்குள்ளார நுழையாது. ஏன்னா ஃப்ளூயிடு திக்காக இருக்கிறதுனால ஸ்போமை அங்கேயே தடுத்துரும். ஸ்போம் யுட்டரஸ்குள்ளார நுழையாமல் தடுத்துரும். இதனால் எக்கும் ஸ்போமும் மீட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் ஹார்மோனல் பேரியர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் அப்படின்னா என்ன? ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் அப்படிங்கிறது வாய் வழி எடுத்துக்கொள்ளக்கூடிய தடுப்பு மருந்துகள். ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் அப்படின்னா வாய் வழி எடுத்துக்கொள்ளக்கூடிய தடுப்பு மருந்துகள். இது மாத்திரையாக பயன்படுத்துகிறாங்க. பில்ஸ்னா மாத்திரைகள், மாத்திரையாக பயன்படுத்தி தராங்க.
இது பெண்களுக்கு தான். பில்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரிவெண்ட் ஓவுலேஷன் பை இன்ஹிபிட்டிங் த செக்ரேஷன் ஆஃப் FSH அண்ட் LH ஹார்மோன்ஸ். ஆக்சுவலாக இந்த பில்ஸை எடுத்துக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, எக்கு வந்து ரிலீஸ் ஆகாது, ஓவரியிலேருந்து எக்கு ரிலீஸ் ஆகாது, புரியுதுங்களா? அது இல்லாமல் FSH LH ஹார்மோன் செக்ரீஷன் தடுக்கப்படுறது. அப்போ FSH LH ஹார்மோன் தடுக்கப்பட்டு அதனால் எக்கு ரிலீஸ் ஆகிறதும் தடுக்கப்படுது. சொல்ல பண்ண புரியுதுங்களா? இந்த பில்ஸ் அப்படிங்கிற மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, FSH அண்ட் LH ஹார்மோன்ஸினுடைய செக்ரீஷன் தடுக்கப்படுது. இது தடுக்கப்படுறதுனால எது தடுக்கப்படுது? ஓவுலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸும் தடுக்கப்படுது. ஓவுலேஷனா என்ன? ஓவரியிலிருந்து எக்கு ரிலீஸ் ஆகிற அந்த ப்ராசஸுக்கு பேர் ஓவுலேஷன். அப்போ ஓவுலேஷன் தடுக்கப்படுது, இதனால எக்கு ரிலீஸ் ஆகாது. ஓகேவா? A combined pill is the most commonly used birth control pill. இது வந்து கம்பைன்டு பில் அப்படின்னா என்ன? ரெண்டு கெமிக்கலை இணைச்சி தராங்க, அதாவது ரெண்டு ஹார்மோன்களை இதில் இணைச்சி தர்றதுனால கம்பைன்டு பில் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? பர்த் கண்ட்ரோலுக்கு பயன்படுத்துகிறாங்க. புரியுதுங்களா? குழந்தை பிறக்காமல் தடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இட் கண்டைன்ஸ் சிந்தட்டிக் ப்ரொஜெஸ்டிரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ். இதில் இந்த கம்பைன்டு பில்ல என்ன இருக்கும்? ப்ரொஜெஸ்டிரானும் இருக்கும், ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனும் இதில் இருக்கும். இந்த ரெண்டு இணைச்சி தான் இந்த மருந்தை தயாரிக்கிறாங்க. இங்கே பில் அப்படிங்கிறது மாத்திரை வடிவத்தில் கொடுக்குற ஒரு மருந்து. அப்போ இந்த மருந்தில் ப்ரொஜெஸ்டரானும் இருக்கும், ஈஸ்ட்ரோஜனும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சாஹலி அப்படின்னு என்னது? சாஹலி இது ஒரு 2 மார்க்கில் கூட நோட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் சாஹலி? சாஹலியிலிருந்து சென்ட் குரோமன் வரையும். சாஹலி கான்ட்ராசெப்டிவ் பில் பை சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதாவது இந்த சாஹலி அப்படிங்கிறது இது வந்து ஒரு தடுப்பு மாத்திரை, வாய் மூலமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வகையான தடுப்பு மருந்து சாஹலி. வெரி இம்பார்ட்டன்ட், 1 மார்க்கும் கூட. இது எதன் மூலமாக தயாரிக்கப்படுது அப்படின்னா, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் CDRI அப்படிங்கிற இன்ஸ்டியூட் மூலமாக இந்த சாஹலி அப்படிங்கிற தடுப்பு மருந்தை தயாரிக்கிறாங்க. இது எங்கே இருக்குது? லக்னோவில் இருக்குது. இந்தியா கண்டைன்ஸ் எ நான் ஸ்டெராய்டல் ப்ரிப்பரேஷன் கால் சென்ட்க்ரோமேன். ஆனால் இந்தியாவில் இது வந்து நான் ஸ்டெராய்டல் ப்ரிப்பரேஷனாக தயாரிக்கிறாங்க. நான் ஸ்டெராய்டல்னா என்னது? அந்த ஸ்டீராய்டு அதில் இருக்காது. ஸ்டீராய்டு அப்படிங்கிறது ஒரு ஃபேட் சப்ஸ்டன்ஸ். அப்போ நான் ஸ்டீராய்டல் அப்படின்னா கொழுப்பு இல்லாத மருந்து பொருள். அப்படி ஒரு மருந்து தயாரிக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? சென்ட்க்ரோமேன். அது பேர் என்ன? சென்ட்க்ரோமேன். இது இந்தியாவில் தயாரிக்கப்படுது. ஓகேங்களா? சரி, இப்போ சாஹலி ஓவர். நெக்ஸ்ட்டு இன்ட்ராயூட்டரின் டெவிசஸ். IUDS அப்படின்னா என்னது? இன்ட்ராயூட்டரின் டெவிசஸ். Intrauterine devices are inserted by medical experts in the uterus through the vagina. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, IUDன்னு சொல்கிறாங்க. ஷார்ட் ஃபார்மில் IUDன்னு சொல்லலாம். இதனுடைய அப்ரிவியேஷன் இன்ட்ராயூட்டரின் டெவிசஸ். இது வந்து இதுவும் ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் தடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை. புரியுதுங்களா? இது பெண்களுக்கு பொருத்துறாங்க, பெண்களினுடைய கருப்பையில் பொருத்துறாங்க. எதன் மூலமாக பொருத்துவாங்க அப்படின்னா, அவங்களுடைய வெஜினாவுக்குள்ளார நுழைச்சி பெண்களுடைய கருப்பையில் இந்த கருவியை பொருத்திடுவாங்க. இது வந்து நல்ல எக்ஸ்பர்ட் டாக்டர் மூலமாக பொருத்துறாங்க. ஓகேங்களா? இன்ட்ராயூட்டரின் டெவிசஸ் ஆர் இன்சர்ட்டட் பை மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இன் த யூட்டரஸ் த்ரூ த வெஜினா. அப்போ வெஜினா மூலமாக எங்கே வச்சிடுறாங்க? யூட்டரஸ்குள்ளார வைக்கிறாங்க. அதனால் இது பேர் IUD அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தீஸ் டெவிசஸ் ஆர் அவைலபிள் ஆஸ் காப்பர் ரிலீசிங் IUDs. இதில் நிறைய டைப் இருக்குது. அதாவது காப்பர் ரிலீசிங் IUDsங்கிறது ஒரு டைப்பு, ஹார்மோன் ரிலீசிங் IUDs அப்படிங்கிறது ஒன்று, அண்ட் நான் மெடிக்கேட்டட் IUDs. இதெல்லாம் சம் டைப் ஆஃப் IUD. IUDs increase phagocytosis of sperm
வித்தின் த யூட்டரஸ். இந்த ஐயுடியை பொருத்தணும்னா என்னாகும், ஸ்போமை அது விழுங்கிரும். இந்த ஐயுடி அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பெண்களினுடைய கருப்பையில் பொருத்துறதுனால என்ன பயன் அப்படின்னா, ஸ்போமை எல்லாத்தையும் அது விழுங்கிரும். IUDs are the ideal contraceptives for females who want to delay pregnancy. இது பெரும்பாலும் யாருக்கு இப்போ ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப லேட்டாக நடக்கணும், ப்ரெக்னென்சி தற்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? புதுசாக திருமணம் ஆகிருக்கும், அவங்களுக்கு குழந்தை வந்து இப்போ வேண்டாம், இன்னும் ஒரு 3 இயர்ஸ் கழித்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னாங்கன்னா அவங்க இந்த ஐயுடிஎஸை பொருத்திக்கலாம். புரியுதுங்களா? இட் இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் இன் இந்தியா அண்ட் ஹேஸ் எ சக்ஸஸ் ரேட் ஆஃப் 95 to 99%. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இந்த ஐயுடி பொறுத்துறது பாப்புலராக இருக்குது. புரியுதுங்களா? பொதுவாக இந்தியாவில் இது ரொம்ப பாப்புலர். இது வெற்றிகரமாக நிறைய வெற்றியை தருது. 95 to 99% வெற்றியை கொடுக்குது. அதனால் இந்தியாவில் இது வந்து அதிகமாக இதை பயன்படுத்துகிறாங்க. புரியுதுங்களா? அடுத்து இதில் நிறைய டைப்பை பார்க்குறோம். காப்பர் ரிலீசிங் IUDs அப்படின்னா என்ன? காப்பர் ரிலீசிங் IUDs differ from each other by the amount of copper. ஆக்சுவலாக இது வந்து காப்பரை பயன்படுத்தி செஞ்சுருக்கிறாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதன் மூலமாக செய்யப்படுது? காப்பர் இதில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. காப்பர் IUDs such as CUT380A இது ஒரு வகை, நோவா டி இது ஒரு வகை, CUT380AG இது ஒரு வகை, மல்டிலோட் 375 ஒரு வகை, எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் காப்பர் ரிலீசிங் IUDs. இது 2 மார்க்கில் கூட கேட்கலாம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் காப்பர் ரிலீசிங் IUDs அப்படின்னு கேட்டாங்களா இதெல்லாம் சொல்லலாம். CUT380A, நோவா டி, CU7, CUT380AG, மல்டிலோடு 375 எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் காப்பர் ரிலீசிங் IUDs. ரிலீஸ் ஃப்ரீ காப்பர் அண்ட் காப்பர் சால்ட்ஸ் இன்டு த யூட்டரஸ் அண்ட் சப்ரஸ் ஸ்போம் மோர்டாலிட்டி. இது உள்ளுக்குள்ளார அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொருத்தின உடனே இது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய காப்பரை ரிலீஸ் பண்ணும். காப்பரையும் காப்பர் சால்ட்டையும் இதை ரிலீஸ் பண்ணிவிடும், யூட்டரஸ்குள்ளார ரிலீஸ் பண்ணி விட்ரும். இப்போ ஸ்போம் யூட்டரஸ்குள்ளார வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? சப்ரஸ் பண்ணிடும். சப்ரஸ்னால் அந்த ஸ்போம்னுடைய ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்ணிடும். அப்போ ஸ்போம் வந்து ஆக்டிவாக இருக்காது. புரியுதுங்களா? இதனால ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் தடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த காப்பர் ஐயுடியை யூட்டரஸ்குள்ளார பொருத்துறாங்க. தே கேன் ரிமைன் இன் த யூட்டரஸ் ஃபார் 5 to 10 years. இது ஒரு முறை பொருத்துனாங்கன்னா எத்தனை வருஷம் வரையும் யூட்டரஸில் இருக்கும் அப்படின்னா மினிமம் 5 years, மேக்ஸிமம் 10 years வரையும் அதிலே இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது யாருக்கு பொருத்தப்படுது? குழந்தை தற்போது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காப்பர் ரிலீசிங் IUDSஐ பெண்கள் பொருத்திக்கலாம், அவனுடைய யூட்டரஸில் பொருத்திக்கலாம். இதனால் குழந்தை பெறுவதை தள்ளி போட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹார்மோன் ரிலீசிங் IUDs அப்படின்னா என்ன? ஹார்மோன் ரிலீசிங் IUDs such as Progestastat and LNG-20 are often called as intrauterine systems. புரியுதுங்களா? இந்த ஹார்மோன் ரிலீசிங் IUDSங்கிறது இன்னொரு டைப். இதில் எத்தனை வகை இருக்குது? இந்த ஹார்மோன் ரிலீசிங் IUDSக்கு எக்ஸாம்பிள் என்ன? Progestastat இது ஒரு வகை, அண்ட் LNG-20 அப்படிங்கிறது ஒரு வகை. இது ரெண்டும் எக்ஸாம்பிள். எதுக்கு எக்ஸாம்பிள்? ஹார்மோன் ரிலீசிங் IUDSக்கு எக்ஸாம்பிள். 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கலாம். புரியுங்களா? இதுவும் கருப்பையில் பொருத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்.
இது IUS சொல்லலாம், இன்ட்ரா யூட்டரின் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். They increase the viscosity of the cervical mucus and thereby prevent sperms from entering the cervix. இது என்ன பண்ணும், யுட்ரஸ்குள்ளார பொறுத்தின உடனே இது ஒரு வழவழப்பான ஒரு cervical mucus-ஐ இது ஃபார்ம் பண்ணும். வழவழப்பான அல்லது கோழை திரவத்தால் ஆன cervical mucus-ஐ இது ஃபார்ம் பண்ணும். இதனால் அந்த வழவழப்பான ஒரு திரவத்தை உருவாக்கி ஸ்போம் உள்ளுக்குள்ளார நுழைய விடாமல் தடுத்துரும். புரியுதுங்களா? செர்விக்ஸ்குள்ளாரே நுழைய விடாமல் தடுத்துரும். ஸ்போம் வந்து எங்கே நுழையாது, செர்விக்ஸ் பாத்துக்குள்ளார நுழைய விடாமல் அங்கேயே தடுத்து நிறுத்திடும். இதனால் ஃபெர்டிலைசேஷன் நடக்க விடாமல் பண்ணலாம். அதுக்கு தான் பெண்கள் இந்த டைப்பை பயன்படுத்துகிறாங்க. ஹார்மோன் ரிலீசிங் IUDs அப்படிங்கிறதும் யுட்ரஸில் பொருத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு நான் மெடிக்கேட்டட் IUDs அப்படின்னா என்னது? நான் மெடிக்கேட்டட் IUDs அப்படிங்கிறது மருந்து இல்லாத IUDs அப்படின்னு அர்த்தம். மருந்து இல்லாத IUDs, அதான் நான் மெடிக்கேட்டட் IUDs. இது ஒரு டைப். நான் மெடிக்கேட்டட் IUDs ஆர் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது எதனால் இருக்குது? ஒன்று பிளாஸ்டிக்கால் செஞ்சுருக்கலாம், இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இவற்றால் செஞ்சுருக்கலாம். லிப்பஸ் லூப் இஸ் எ டபுள் எஸ் ஷேப்டு பிளாஸ்டிக் டெவிஸ். இது எந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லிப்பஸ் லூப் அப்படின்னு பேர். இந்த நான் மெடிக்கேட்டட் IUDsக்கு எக்ஸாம்பிள்னா லிப்பஸ் லூப். இது எப்படி இருக்கும்? டபுள் எஸ் ஷேப்டு பிளாஸ்டிக் டெவிஸ். பிளாஸ்டிக்கால் செஞ்சுருப்பாங்க, ஆனால் 2 எஸ்ஸை இணைச்சோம்னா எப்படி இருக்கும்? அந்த ஷேப்பில் இருக்கும். புரியுதுங்களா? இது நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட இதை நீங்கள் நான் மெடிக்கேட்டட் IUDs அப்படின்னு போடலாம், இல்லை லிப்பஸ் லூப் அப்படின்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்கலாம். எஸ் ஷேப்பில் இருக்கும். புரியுதுங்களா? இதுவும் யுட்ரஸில் பொருத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இப்போ நம்ம இதுவரையும் நம்ம பேரியர் மெத்தட்ஸை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதுவும் ஒரு பேரியர் மெத்தட்ஸ் தான். இது வந்து பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட்டு பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ், நிரந்தரமாக குழந்தை பிறப்பை தடுத்தல். அதாவது இப்போ ஒரு சில பேர் நினைப்பாங்க இல்லைங்களா, இனிமேல் குழந்தையே வேண்டாம், 2 குழந்தை பிறந்த உடனே இதுக்கு மேலே குழந்தையே வேண்டாம், நிரந்தரமாக வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது இந்த முறை பயன்படுத்தப்படுது. அதனால தான் இது பேர் பெர்மனன்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The permanent birth control methods are adopted by the individuals who do not want to have any more children. இது வந்து யாருக்கு பொருத்தப்படுது? இனிமேல் குழந்தையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடு பயன்படுத்தப்படுது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இதில் 2 டைப் இருக்குது. சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெத்தடை நம்ம என்னன்னு சொல்லலாம்? சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட். அதாவது ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுடைய குழந்தை பிறப்பை தடுக்கிறது. த சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸ் ஆர் த பெர்மனன்ட் கான்ட்ராசெப்ஷன் மெத்தட்ஸ் அட்வைஸ்டு ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்னர்ஸ் டு ப்ரிவெண்ட் எனி மோர் ப்ரெக்னன்சிஸ். இது யாருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மேலுக்கும் இதை பயன்படுத்தலாம், ஃபீமேலுக்கும் பயன்படுத்தலாம். யாராவது ஒருத்தர் செஞ்சிட்டா போதும். ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, ஹஸ்பண்டுக்கும் செய்யலாம், இல்லைனா ஒய்ஃபுக்கும் செய்யலாம். இந்த சர்ஜிக்கல் மெத்தடை பயன்படுத்தலாம். யாராவது ஒருத்தர் இந்த மெத்தடை பயன்படுத்தினா போதும். ஓகேங்களா? ஓகே. இதனால் அவங்களால ப்ரெக்னன்சி ஆக முடியாது. இந்த சர்ஜிக்கல் மெத்தட் பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கு மேலே அவங்களால ப்ரெக்னன்சி ஆக முடியாது. இட் பிளாக்ஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த கேமிட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் கான்செப்ஷன். இதனால் என்னாகும்? கேமிட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகாது. அதாவது ஓவரிலேருந்து எங்கே ரிலீஸ் ஆகும், ஆனால் எங்கே ரீச் ஆகாது? யுட்ரஸுக்கே போகாது. அதை தடுக்கலாம். புரியுதுங்களா? இல்லை மேல் ஸ்போம் வந்து ரிலீஸ் ஆகாமல் தடுக்கலாம். ஸோ அதை சொல்கிறாங்க, இட் பிளாக்ஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த கேமிட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் கான்செப்ஷன். கான்செப்ஷன்னா கருவுறுதலை தடுக்க முடியும்.
இதில் 2 மெத்தட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது டியூபெக்டமி அப்படின்னா என்னது. டியூபெக்டமி இஸ் த சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் இன் உமன். இது பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். டியூபெக்டமி அப்படிங்கிறது பெண்களுக்கு செய்யக்கூடிய ஆப்ரேஷன். டியூபெக்டமி இஸ் த சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் இன் உமன். இன் திஸ் ப்ரொசீஜர் a small portion of both fallopian tubes are cut and tied up through a small incision in the abdomen or through vagina. இது முதல்ல பெண்களுக்கு எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, அவங்கள அப்டாமினல் ரீஜன் இருக்கு இல்லைங்களா, அந்த அப்டாமினல் ரீஜனில் சின்னதாக ஒரு கீறல் போடுவாங்க. நைஃபால் சின்னதாக ஒரு கீறல் போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கீறல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபெல்லோபியன் டியூப்னு இருக்கும். இட்ரஸோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஃபெல்லோபியன் டியூப் அண்ட நாளம் சொல்லுவாங்க. அந்த ஃபெல்லோபியன் டியூபை கட் பண்ணுவாங்க. ஃபெல்லோபியன் டியூபை கட் பண்ணி அதை டைட்டாக முடிச்சு போட்டு விட்ருவாங்க. புரியுதுங்களா? அப்படி முடிச்சு போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது அந்த ஓவரிஸ் இருக்கு இல்லைங்களா, ஓவரியிலேருந்து எக்கு ரிலீஸ் ஆகும். ஆனால் எங்கே போகாது, யூட்ரஸுக்கு போகாது. அந்த போகக்கூடிய வழியை என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி முடிச்சு போட்டுடுறாங்க. அதான் அந்த ஃபெல்லோபியன் டியூபை கட் பண்ணி முடிச்சு போடுறது. இதனால் எக்கும் ஸ்போமும் மீட் பண்ண முடியாமல் ஆப்ரேஷன் பண்ணிடுறது. இது பேர் டியூபெக்டமி அப்படின்னு சொல்கிறோம். இது பெண்களுக்கு மட்டும் செய்யக்கூடியது. இது ஒரு தெரிமாரில் கேட்கலாம். புரியுங்களா? திஸ் ப்ரிவென்ட்ஸ் ஃபெர்டிலைசேஷன் ஆஸ் வெல் ஆஸ் த என்ட்ரி ஆஃப் த எக் இன்டு த யூட்ரஸ். அப்போ எக்கு வந்து யூட்ரஸுக்கு நுழைய விடாமல் தடுக்கலாம். இதனால் ஃபெர்டிலைசேஷனும் தடுக்கப்படுது. ஓகே, அப்போ இது எங்கேருந்து நோட் பண்ணிக்கலாம்? வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். டியூபெக்டமி, வாட் இஸ் டியூபெக்டமி? டியூபெக்டமியில் ஆரம்பித்து யூட்ரஸ் வரையும் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாசெக்டமி அப்படின்னா என்ன? வாசெக்டமி இஸ் த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஃபார் மேல் ஸ்டெரிலைசேஷன். இது வந்து ஆண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு முறை. ஆண்களை வந்து மலடாக்குதல், ஸ்டெரிலைசேஷன், ஆண்களை மலட்டுத்தன்மையாக மாற்றுதல். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன் திஸ் ப்ரொசீஜர் போத் வாஸ் deferens are cut and tied through a small incision on the scrotum to prevent the entry of sperm into the urethra. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்க்ரூட்டம் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு இல்லைங்களா, a pair of testis இருக்கும். அந்த டெஸ்டிஸ் ஸ்க்ரூட்டத்துக்குள்ளார தான் வைக்கப்பட்டிருக்கு. ஸ்க்ரூட்டம் அப்படிங்கிற பாற்று மேலே என்ன பண்ணுவாங்க, ஒரு கீறல் போடுவாங்க. ஸ்மால் இன்சிஷனை கீறல் போடுவாங்க. நைஃபால் கொஞ்சம் கிழிச்சு விடுவாங்க. கிழிச்சுட்டு அதில் அந்த வாஸ் டெஃபரன்ஸ் அப்படிங்கிற விந்து நாளத்தை எடுத்து அதை கட் பண்ணி விட்ருவாங்க. விந்து நாளத்தை கட் பண்ணி விட்டு முடிச்சு போட்டுருவாங்க. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டெஸ்டிஸில் நிறைய ஸ்போம் ப்ரொடக்ஷன் ஆகும். ஆனால் அது எங்கே போகாது, அந்த வாஸ் டெஃபரன்ஸ் வழியாக எங்கே போய் சேராது, யுரித்ராவுக்கு போகாது. யுரித்ரா அப்படிங்கிறது பென்னிஸ்க்கு வழியாக வெளியே ரிலீஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடு தான் வாசெக்டமி. புரியுதுங்களா? இது ஆண்களுக்கு செய்கிறது. அப்போ விந்து நாளத்தை துண்டித்தல். வாசெக்டமின்னு அர்த்தம், விந்து நாளங்களை துண்டிக்கிறது. 2 பக்கமும் துண்டிச்சிருவாங்க. ஏன்னா 2 டெஸ்டிஸ் இருக்குது, 2 விந்து நாளம் இருக்குது. 2 சைட்லேயும் அந்த விந்து நாளத்தை கட் பண்ணி முடிச்சு போட்டு விட்டுருவாங்க. இதனால் விந்தணுக்கள் ப்ரொடியூஸ் ஆகும். எங்கே, டெஸ்டிஸ்குள்ளார ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் விந்து நாளத்தை விட்டு வெளியே போகாது, யுரித்ராவுக்கு போய் சேராது. இதனால் ஃபெர்டிலைசேஷன் ஆகாமல் தடுக்க முடியும். இது ஆண்களுக்கு செய்கிறாங்க. வாசெக்டமி ப்ரிவென்ட்ஸ் ஸ்பெர்ம் ஃப்ரம் ஹெட்டிங் ஆஃப் டு பெனிஸ் as the discharge has no sperms in it. அப்போ இந்த வாசெக்டமி செய்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, ஸ்பெர்ம் வந்து எங்கே போகாது, டிஸ்சார்ஜ் ஆகாது, பெனிஸில் டிஸ்சார்ஜ் ஆகாது அப்படின்னு அதை தடுக்கலாம். ஓகேங்களா? இது பெரும்பாலும் இப்போலாம், அதுக்கு முன்னாடி வாசெக்டமி அப்படிங்கிற மெத்தடு வந்து ஆண்களுக்கு யூஸ் பண்ணாங்க. ஆனால் ஆண்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால ஆண்களில் வந்து சக்ஸஸ் ஆகலை. ஆண்களுக்கு இது அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஆப்ரேஷன். ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க இம்மிடியட்டாக அந்த மேட்டிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆனாங்கன்னா, ஏற்கனவே அந்த செமினல் வெசிக்கலில் கொஞ்சம் ஸ்பெர்ம் ஸ்டோர் ஆகிருக்கும். அது என்ன பண்ணிடும், ரிலீஸ் ஆகிரும். ரிலீஸ் ஆகி
இதனால் ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சு. அதனால் ஆண்களுக்கு இது வந்து 100% சக்ஸஸ் ஆகலை. அதனால தான் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் செய்கிறாங்க. டியூபெக்டமி அப்படிங்கிற ப்ராசஸை பெண்களுக்கு மட்டும்தான் செய்கிறாங்க. பெண்களுக்கு 100% வந்து சக்ஸஸ் ஆகுது. இது வந்து ஒரு நிரந்தர முறை, புரியுதுங்களா? இனிமேல் லைஃப்பில் குழந்தையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நிரந்தர முறையாக பயன்படுத்துகிறாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க். வாசக்டமி எங்கேருந்து நோட் பண்ணோம்? வாசக்டமிலேருந்து கடைசி வரையும் நோ ஸ்போம் செனிட் வரையும் நோட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 மார்க். அப்போ டியூபெக்டமி, வாசக்டமி. டியூபெக்டமி பெண்களுக்கு செய்யப்படுது, வாசக்டமி ஆண்களுக்கு செய்யப்படுது. புரியுதுங்களா? ஸோ இதுவரையும் இருக்கட்டும். ஓகே, தேங்க்ஸ்.